எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, நான் ஆடிட் படிக்கும்போது ஒரு ஆடிட்டரை மீட் பண்ணேன். அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் தான் அன்றைக்கும் சில நேரம் நான் நினச்சி பார்த்துட்டே இருப்பேன். அவர் சொல்லுவார், ஆஃபீஸ்க்கோ எங்கேயோ காலையிலேருந்து கிளம்பும்போது, ஆஃபீஸ் கிளம்புறோம் வச்சுங்களேன், ஆஃபீஸ் கிளம்பும்போது தேவையான எல்லா பொருளையும் எடுத்தாச்சா அப்படின்னு அந்த லிஸ்ட் வச்சுருப்பாரான். 1 2 3 வரிசையாக அதில் இருக்குமா. அவங்க பொண்ணு பார்த்துட்டு சிரிப்பாங்களே, ஏப்பா தினம் இதே தானப்பான்னு. ஆனால் அதனோட இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு தான் தெரியும். அதில் வரிசையாக இருக்குமா. பேனா எடுத்தாச்சா, பென்சில் எடுத்தாச்சா, ரப்பர் எடுத்தாச்சா, பேனாவில் இங்க் இருக்கா, இப்படி வரிசையாக எல்லாமே இருக்குமா. அந்த லிஸ்ட்டு படி எடுப்பாரான். அப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ ஒரு மீட்டிங் போகிறீங்க, டைரியில் ரெகுலராக பேனா வச்சுருப்பீங்க. நீங்கள் பேனா டைரியில் தான் இருக்குன்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடுவீங்க. மீட்டிங்கில் ஒரு 50 100 பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த நேரம் போய்ட்டு உங்கள்கிட்ட பேனா இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? டைரி இருக்குது, டைரி ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, பேனாவை காணோம். ஏன்னா பேனாவை அப்பா டைரியில் தான் பேனா வச்சுருப்பாருன்னு நினச்சி உங்கள் பொண்ணோ பையனோ வந்து அர்ஜென்ட்டுக்கு எழுதிட்டு வைக்கலாம்னு சொல்லி எடுத்துருக்கலாம். இங்கே அதனால் ரெகுலர் செக் பண்ணியிருந்தீங்கன்னா, மீட்டிங் கிளம்புறதுக்கு முன்னாடி பேனா இருக்கான்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, பேனா இருக்கான்னு மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லை, இந்த பேனாவில் இங்க் இருக்கான்னு பார்க்கணும். அது ஒன்று. எங்கள் பாஸ் சொல்லுவார் அடிக்கடி, வண்டி இப்போ கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, கார் எடுத்துகிட்டு போகிறது முக்கியம் இல்லை, காரில் பெட்ரோல் இருக்கா, பெட்ரோல் வண்டினா பெட்ரோல் இருக்கா, டீசல் வண்டினா டீசல் இருக்கா, எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ பணம் எடுக்கிறக்கா பேங்க்குக்கு போகிறீங்கன்னா பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க, பேக் எடுத்துகிட்டு போகிற பேக் ஓட்டை இல்லாமல் இருக்கா, அதையும் பார்க்கணும். அப்போ வண்டியில் நீங்கள் போனீங்கன்னா வண்டியில் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கா, வண்டியில் எல்லாம் இன்சூரன்ஸ்லாம் பண்ணியிருக்கா, எல்லாம் ரெனிவல் பண்ண வேண்டிய எல்லா விஷயம் பண்ணியிருக்கா, எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும், அப்டேட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தை நம்ம செய்யும்போது கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி, ரெகுலர் ஓனர்ஸ்லாம் என்ன செய்வாங்கன்னா, டைரியில் வரிசை எழுதுவாங்க. இன்றைக்கி என்ன டியூட்டி, என்னென்ன செய்யணும், வரிசை பெண்டிங் ஒர்க்கெல்லாம் கரெக்டாக எழுதுவாங்க. எழுதிட்டு ஃபாலோ பண்ணி டிக் பண்ணிட்டே வருவாங்க. இந்த வேலை இன்றைக்கி முடிச்சாச்சா, அது எது பெண்டிங் இருக்குது. மறுநாள் அந்த பெண்டிங் முடித்தது போக மறுநாள்லாம் பெண்டிங் ஒர்க்கு கேரி ஓவர் பண்ணுவாங்க. எப்படி ரெகுலராக செய்ய வேண்டிய வேலைகளை திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா, நம்ம எந்த காரியத்துலேயும் எந்த இடத்துலையும் நம்ம சங்கடப்படவும் தேவையில்லை. நம்ம கரெக்டாக ஸ்மூத்தாக பிளான் பண்ணி போகலாம். ஒரு மீட்டிங்கில் இருந்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு பேனா இல்லாமல் போயிட்டு பேனா கொடுங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? யார்கிட்டையும் அவங்கள்ட்ட சங்கடப்பட்டு கேட்கணும், ஒரு பேனா கொடுங்க தாரேன்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யும்போது பிளானிங்கோட கரெக்டாக செஞ்சோம்னா நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம போன காரியமும் முடியும், வெற்றிகரமாக முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சந்திரன் வாணன் சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெகுலராக பாருங்கள். ஏதாவது நான் சரியில்லாமல் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னை மாற்றிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சந்திரன் வாணன் சேனல். தேங்க்யூ. குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ ஒன்ஸ் அகெயின்.